பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேத வசனம் ஏசாயா 58 அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பார்ப்போம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்று கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையின் நாளென்று சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி செய்வார். இந்த பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை நாம் அநேக நேரங்களில் கனம் பண்ணுகிறதில்லை. நம் மனமோன போக்கில் போய்கொண்டு இருக்கிறோம். கண்மானவர்களே, இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளை மகிமையாய் ஆசரிங்க. தேவனுக்கென்று வாழுங்க. 6 நாள் வேலை செய்யுங்க. இந்த 7வது நாள் கர்த்தருடைய சமூகத்தில் ஆலயத்துக்கு கடந்து சென்று தேவனுடைய பாதத்தில் அமருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உயர்ந்த ஸ்தலங்களிலே உங்களை ஏறி இருக்க பண்ணுவார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மையை செய்வார். ஓய்வு நாளுக்குரிய கனத்தை கொடுங்க. அந்த நாள் உங்கள் சொந்த வேலைகளையோ சொந்த பேச்சுகளையோ சொந்தமான உங்களுக்கு பிரியமான காரியங்களை செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்யுங்க. தேவையில்லாத இடங்கள் தேவையற்ற காரியங்களை செய்யாதபடிக்கு கர்த்தருடைய பாதத்தை தேடி ஓடுங்க. தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபொழுது என்னுடைய இருதயத்துக்குள் மகிழ்ச்சி வந்தது. அதே போல் ஓய்வு நாளை குறித்த நிறைவு வரும் பொழுது மகிழ்ச்சி உங்கள் இருதயத்தில் வர வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கருத்தில் நீங்கள் எப்பொழுதும் போய் அமர்ந்திருங்கள். கர்த்தர் ஏற்ற வேளையில் ஏற்ற இடங்களில் உங்களை உயர்த்தி கனப்படுத்துவார். God bless you.